ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடு எம்பிசின்னு இருக்கு. அதில் படித்து வேலைக்கு போனோம். அந்த தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம், அதுதான் நாங்கள் இருக்கிறோம். ஐயா இல்லை எங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக நீ இது பண்ணுடா அப்படி பண்ணுடான்னா ஒரு நிமிஷம் ஆகும். அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, வட தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்கெல்லாம். தினம் பிரச்சனை, தினம் கலவரம், தினம் அங்க பிரச்சனை, இங்க இருந்து பிறகு ஐயா நினைச்சு பார்த்தாரு, ஐயோயோ வேண்டாம். ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் அமைதி நிலவை கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர் வேற விதமா போ. சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி 4 மாவட்டமும் சேர்ந்தது தான் சேலம் மாவட்டம். இப்ப 4 பிரிச்சுட்டாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பதான் அவ்வளோ நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட் நக்சலைட்ஸ். யாரு? நம்ம பிள்ளைங்க தான். ஏன்? படிப்பு இல்லை, வேலை இல்லை, அவ்வளோ இருந்தாங்க. ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகி ஐயா கிட்ட நாங்க வர ஐயா, நீங்க எங்களை படிக்க வைங்க, எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க. அந்த நம்பிக்கை ஐயா மீது வைத்துதான் இன்னைக்கு நக்சலிசம்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லாம போனதுக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேசிட்டு போலாம், எவ்வளோ இருக்கு, எவ்வளோ செய்திகள் மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம். என்ன அண்ணாமலை அப்படியே பாக்குறேன், அப்படியே பார்த்துனுக்கிறேன், ஒன்னு தான் சேர்த்து சொல்றேன். உன் தொகுதியில் வாங்கினிய ஓட்டு 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். 10 மாசம் தான் இருக்கு. 10 மாதத்துல களத்துல இறங்குங்க. அந்த அந்த வெறி வரணும், அப்படியே கோவம் வரணும், அப்படியே உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன உன் மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. இறங்குங்க, போங்க, பார்த்துக்கலாம். 2ல் 1 பார்த்துக்கலாம். ராமகிருஷ்ணா வந்துடுச்சா? வந்துடுச்சா? அதனால் இது ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு தங்கைகளுக்கும் இது வரணும். களத்தில் போய் இறங்கி பார்த்து உறுதியாக நாம் வெற்றி பெறுகின்றோம், உறுதியாக வெற்றி பெறுகின்றோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்தில் எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான், அதில் மாறுகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்தில் எல்லா ஆட்சியும் என்ன? கூட்டணி ஆட்சி தான். எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது. அது ஒரு சூழல் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பாட்டாளி கட்சி நீங்கள் எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறீங்களோ, எவ்வளோ அர்ப்பணிப்போடு களத்தில் நீங்கள் இறங்குறீங்களோ, அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும். நம் வெற்றி கொடுக்கும். அந்த வெற்றியை நாம் பெறுவோம். ஏன்னா இதில் வேற, நான் இதில் 10 மாவட்டத்தில் பேசுகிற பேச்சு வேற, சேலம் மாவட்டத்தில் பேசுகிற பேச்சு வேற. ஏன்னா நீங்கள் தான் மற்ற மாவட்டத்தை எடுத்துக்காட்டு. நீங்கள் தான் எடுத்துக்காட்டு, யுவர் எக்ஸாம்பிள். அந்த எடுத்துக்காட்டு நீங்கள் அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். இதே மண்ணில் தனியாக 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மண், இந்த மாவட்டம், இன்னைக்கும் கூட்டணியில் 2 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இது வளர்ச்சியா? நம்ம வளர்ந்திருக்கிறோமா? உண்மையான வளர்ச்சியா? இவ்வளோ ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு 2 எம்எல்ஏ, அன்னைக்கு தனியா நின்று 2 எம்எல்ஏ. அப்போ நமக்கு பலம் இருக்கு, எல்லாம் நம்மிடம் இருக்கு, சக்தி இருக்கு, இளைஞர் சக்தி எல்லாமே இருக்கு. வழிகாட்டுறதுக்கு ஐயா இருக்கிறார், கொள்கை இருக்குது, செயல் திட்டம் இருக்குது, தொலைநோக்கு பார்வை இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த உழைப்பு, இன்னைக்கு இருக்கிற உழைப்பு, அது நம்ம ஏற்றுக்கணும். குறைச்சல் தான். ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏற்றுதான். அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஐயா சொல்லிட்டார், நான் போய் குதிக்கணும், குதிச்சுட்டேன், களத்தில் இறங்கணும். இன்னைக்கு போன் வச்சது தான். கிராமத்துக்கு போறது கிடையாது, ஒன்றிய செயலாளர் போறது கிடையாது, மாவட்ட செயலாளர். இது நான் பொதுவா இங்க மட்டும் சொல்லல. நான் ஏன்னா
நம்முடைய இலக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை போய் கேளுங்க, பொதுவானவங்க கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியா? அதுதான்ப்பா சிறந்த கட்சி. நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க, நல்ல கோட்பாடு, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, தினம் ஐயாவுடைய அறிக்கை, தினம் போராட்டங்கள், இதுதான் சிறந்த கட்சி என்று யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த களத்துல இந்த செய்திகளை நீங்க போய் சேர்க்கிறீங்களா? இல்ல. சேர்த்தா போதும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது. எனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வருத்தம். 1,20,000 இந்த தொகுதி, நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் நம்ம 4 தொகுதிகள் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றோம். 6ல் 4 எம்எல்ஏ நம்ம அந்த தொகுதியில் இருந்தோம். ஆனா நமக்கு கிடைச்சது எவ்வளவு வாக்குகள்? சொற்ப வாக்குகள். சரி, திமுக 500 ரூபாய் கொடுத்தான், அண்ணா திமுக 500 ரூபாய் கொடுத்தான். ஆனாலும் நம்ம வாக்குகள், நம்முடைய உழைப்பு அது எங்க போச்சு? ஓமலூர் தொகுதியில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம், 52,000 வாக்குகள் தனியாக பெற்றோம். எடப்பாடி தொகுதியில் 55,000 வாக்குகள் அண்ணாதுரை எங்க போட்டிட்டப்போ, தனியாக போட்டிட்டப்போ எங்க போச்சு மீதி இல்லை? அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும், வர வைக்க வேண்டும். நீங்கள், அது உங்களுடைய கடமை. அது நடக்கும். எங்கேயும் போல வாக்குகள்லாம் எங்கேயும் போல இருக்கு. இன்னும் 10 மாதம் தேர்தலுக்கு இருக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு. 10 மாதத்துல நீங்க களத்துல இறங்குங்க. செயல் திட்டம் இருக்கு, களத்துல இறங்குங்க. ஏன்னா நம்ம போன்று, உங்களை போன்று யாராலும் உழைக்க முடியாது. ஆனா இப்ப ஏதோ ஒரு தோய்வு அப்படி இப்படின்னு ஒண்ணு, மைண்டு கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ களத்துல இறங்குங்க. ஏன்னா நம்ம கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து யாருன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் மிகப்பெரிய சொத்து. வேற எந்த கட்சிக்கும் இந்த சொத்து கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. என் தம்பிகளும் என் தங்கைகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களுக்கு. சொல்லிட்டார்ப்பா ஐயா, சொல்லிட்டார்ப்பா, நான் இறங்கி போ, அவ்வளவுதான். எந்த இது வேணும் அது வேணும், அவனுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அந்த வெறி இன்னும் 10 மாதத்துல நாம் பார்க்கணும். சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டம். இந்த தேர்தலில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வெற்றி பெற வேண்டும். ஒரு சில பேர் கூட்டணி கூட்டணி கூட்டணி, அந்த அளவுக்கு நம்ம இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் தனியாக வெற்றி பெற்ற தொகுதி கூட்டணி இருக்கு இல்லை, அதை பற்றி நீங்க நினைக்க வேண்டாம். தனியா போட்டிட்டோம்னா சேலம் இந்த மாவட்டத்தில் 11 தொகுதியில் 8 தொகுதிகள் நாம் வெற்றி பெறணும். தனியா போட்டியிட்டா வெற்றி பெறுகின்ற வலை அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த தொகுதி, இந்த மாவட்டம் நமக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருக்கு. பாட்டாளி கட்சியில் அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம். இந்த மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். இதே போன்று நம்ம இந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ மக்கள் ஐயா செஞ்சிருக்கிறார். ஒகேனக்கல் மேட்டூர் உபரிநீர் திட்டம் முதல் சொன்னது ஐயா தான். தண்ணி வீணா போதியா, கடல்ல போதியா, அந்த தண்ணி வீணா போற தண்ணி எங்க மாவட்டத்துக்கு திருப்பி விடுங்க. முதல் ஐயா சொன்னது அதான். 50,000 விவசாயிகளை வைத்து இங்க சேலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா நடத்தினார். 50,000 விவசாயிகள். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அதை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா, சரி ஒரு அறிவிப்பு வரைச்சிடும், சும்மா கசா படமா அறிவு